Hi students, welcome to BIMI Max 10th Standard Max Chapter 4 Exercise 4.4 16th sum பார்க்கலாம். Draw a tangent to the circle from the point P having radius 3.6 cm and center at O. Point P is at a distance 7.2 cm from the center. இங்கே ரேடியஸும் கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு டேஞ்சண்ட்டும் அதோட லென்த்தும் கேட்டிருக்கிறாங்க. ரஃப் டயக்ராம் போட்டுக்கலாம். இது ரஃப் டயக்ராம். இது சென்டர் பாயிண்ட். இது 3.6 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு சர்க்கிள். இது பிங்கிற பாயிண்ட் வந்து 7.2 சென்டிமீட்டர். இதுக்கு டேஞ்சண்ட் கேட்டிருக்கிறாங்க. இப்போ டேஞ்சண்ட் போட்டலாம். ஃபஸ்ட்டு 3.6 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். 3.6 0லேருந்து 3.6 ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இந்த பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கலாம். கரெக்டாக இங்கேருந்து சர்க்கிள் போட்டாச்சு. இங்கேருந்து 7.2 சென்டிமீட்டருக்கு பின்னு ஒரு பாயிண்ட் போடணும். இங்கே இந்த ஓங்கிற பாயிண்ட்லேருந்து 7.2 இங்கே 7.2 இங்கே இருக்குது. இங்கேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் போடணும். இப்போ இங்கே இந்த ஓங்கிற பாயிண்டில் வச்சு பாதிக்கு மேலே ரேடியஸ் எடுத்து இங்கே பாதிக்கு மேலே ரேடியஸ் எடுத்தாச்சு. இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். இங்கே இந்த பாயிண்ட் இது வந்து பி. இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். இதையே ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த ஓபி வழியாக ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். சர்க்கிள் போட்டாச்சு. இப்போது இங்கே இந்த மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு டேஞ்சண்ட் வரைஞ்சிடலாம். இங்கே பியிலேருந்து இங்கேருந்து இதுக்கு டேஞ்சண்ட் வரைஞ்சாச்சு. இது ஏ, இது பி வச்சுக்கலாம். இது 7.2 சென்டிமீட்டர். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் இப்போ இது இந்த ரேடியஸ் வந்து 3.6 சென்டிமீட்டர் இருக்குன்னா இப்போ இதுவும் 3.6 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இதுவும் 3.6 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போ இதுதான் வந்து டேஞ்சண்ட். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா 0 இதுலேருந்து 6.2 தான் வருது. இங்கே இதோட லென்த்து 6.2 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இது வந்து ட்ரையாங்கிள்
இதுவும் 90 டிகிரி, அதே மாதிரி இதுவும் 90 டிகிரி. இது ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதனால் பை பித்தாகரஸ் தியரம் இந்த ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். இப்போ இதை வச்சு நம்ம இதோட லென்த்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். ஓபி ஸ்கொயர் வந்து 7.2 ஸ்கொயர், இது ஓஏ ஸ்கொயர் வந்து 3.6 ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். இங்கே 7.2 ஸ்கொயர் வந்து 51.84. இப்போ 7.2 ஸ்கொயர் வந்து 51.84. இங்கே 3.6 ஸ்கொயர் வந்து 12.96 ப்ளஸ் இந்த ஏபி ஸ்கொயர் தெரியாது, அப்படியே வச்சுருக்கோம். இப்போ 51.84 இது இந்த சைடு வந்ததுன்னா 12 - 12.96 ஆயிரும். அப்போ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணோம்னா 38.88. இப்போ ஏபி ஈக்குவல் டு இதுக்கு ரூட் 38.88க்கு ரூட் கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம லாங் டிவிஷன் தான் போடணும். இப்போ 38.88க்கு ரூட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட்டாக எடுத்துக்கணும். பாயிண்ட் இந்த சைடும் இந்த சைடு எந்த சைடாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு 6 எடுத்தோம்னா தான் 36. 7னா 49 போயிடும். ஒன்று இந்த நம்பர் வரணும், இல்லைன்னா இதை விட கீழே தான் வரணும். அப்போ 6 6 36. இது 8ல் 6 போச்சுன்னா ரிமைண்டர் 2. இங்கே பாயிண்ட் இருக்கிறனால பாயிண்ட் வச்சுக்கிறோம். இப்போ இந்த 6 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12ன்னு வந்துடும். இப்போ 12ன்னா இங்கே மறுபடியும் அடுத்த 2 டிஜிட்ஸ் கீழே இறக்கலாம். 8 8 கீழே இறக்கிட்டோம்னா இங்கே 12 கூட ஒரு 2 போட்டோம்னா 2 டைம்ஸ் போட்டோம்னா இங்கே 244ன்னு வரும். இதை மைனஸ் பண்ணால் 8ல் 4 போச்சுன்னா 4, 8ல் 4 போச்சுன்னா 4. மறுபடியும் 2 0 போட்டுக்கிறோம். இந்த 62வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 124ன்னு வரும். மறுபடியும் இங்கே ஒரு 3 டைம்ஸ் போட்டோம்னா இங்கே 3700. 3ஆல் இந்த 1243 மல்டிப்ளை பண்ணால் 3729 வரும். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம 2 டிஜிட் கண்டுபிடிச்சாலே போதும். அப்போது இது லென்த் வந்து 6.2 சென்டிமீட்டர். இது ஏபி ஈக்குவல் டு 6.2 சென்டிமீட்டர். நம்ம இப்படியே லென்த்தை வந்து மெஷர் பண்ணி எழுதினாலும் அதே ஆன்சர் தான் வரும். இப்படி நம்ம போட்டு பார்த்தாலும் நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் வரும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.